Hi soldiers. ஏன்னா இது டிஃபரெண்டா இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா முதல்ல புது கேமரா நாங்க வீடியோ எடுக்கிறோம். நன்றி சொல்வேன் தெய்வமே. சோ அதனால தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா அது நீ முக்கியம் இல்ல. அதோட முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு கீழ இருக்கு. நீங்க தப்பா எதுவும் நினைக்காதீங்க. வேற ஒரு இடத்தை நான் எடுக்கிறேன். அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா. தெரியுதுங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படி ஐயோ லைட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த பெரிய மர்ம பெட்டில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக். இது உங்க பிசி டாக்கின் மர்ம பெட்டி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை யாருமே இல்ல. ரோலிங் ஆக்ஷன். ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல நம்ம என்ன பண்ணனா இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்னு போட்டுருக்கு. சோ அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல இங்க கட்ட போட்டு ஓபன் பண்ணுவோம். மிகப்பெரிய பெட்டியாக உள்ளது. சைனீஸ் ஜாப்பனீஸ் அப்புறம் இது ஜப்பனீஸ் மாதிரி தான் இருக்கு பார்க்க. கைண்ட் ஆஃப் ஜாப்பனீஸ். ஜப்பான்ல இருந்து என்ன வந்திருக்கு? ஜப்பான்ல இருந்து புதுசா வேற ஒரு விஷயம் வரும். இது அது கிடையாது. ஓகே ஓபன் பண்ணியாச்சு. தெர்மாகோல். இட் இஸ் ஃப்ரம் Gigabyte. ஆட நம்ம ஐயாச்சாமி. Gigabyte sent some product. M32U கேமிங் மானிட்டர். இது ஒரு 4K மானிட்டர் சோல்ஜர்ஸ். நல்ல வேளை நம்ம கேமரா வரும்போது ஒரு 4K மானிட்டர் நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்கு. நைஸ். யாராவது ஹெல்ப் பண்ண வரணும் போய். இரு நான் எடுக்கிறேன். எடுங்க. ஓகே வந்துவிட்டது. எல்லாரும் தலைகீழ எடுப்பாங்க. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் தி மானிட்டர். இது இருக்கு பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், இது வந்து ஒரு 32 இன்ச் கேமிங் பிளஸ் ப்ரொடக்டிவிட்டி மானிட்டர் ஃப்ரம் Gigabyte. அது மட்டும் இல்ல 4K அண்ட் இவ்வளவு பெருசா இருக்குன்னா உள்ள கண்டிப்பா நமக்கு வந்து டில்டபிள் ஸ்டாண்ட் பிவட் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், பேஸ் பிளேட் மட்டும் இருக்கு. இது என்னது? கலரியா? பூமரங். சோல்ஜர்ஸ் சொன்ன மாதிரியே பாருங்க, பூமரங் தான் இது. USB கேபிள், DP கேபிள், HDMI கேபிள், பவர் கார்டு. கிரைண்டர் பின் பிரபு. Gigabyte. வெரி குட்ரா, கை கொடு. இப்போ பண்ணணுமா சோல்ஜர்ஸ்? கிரெனேட் லான்ச்சர். இதே பிரிப்போம் சோல்ஜர்ஸ். இது நம்ம தனியா ஓர வச்சிடலாம். பயங்கர வெயிட் பிரபு. இது தெரிஞ்சு பாக்ஸ் வெயிட் ஆகுது காரணம் இது 2 தான் நினைக்கிறேன். நம்மளோட பேனல். ஓ மை காட், எவ்வளவு பெரிய பேனல் பாருங்க. இப்போ வந்து இது ஓர வச்சிடலாம். அம்மாடி. இது சேஃப்டிக்காக நமக்கு தெர்மாகோல் இது வர வச்சுட்டு இந்த பேனல் ரெடி பண்ணலாம். இது வந்து இங்கே வந்து இப்படி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போடும் பேஸில். சொல்லுங்க ப்ரோ, இது என்ன ஸ்க்ரூ? இது வந்து கையில் ஈஸியாக போகிறது ஸ்க்ரூ. ஃபர்ஸ்ட் மானிட்டர் பிறகு சுவிட்ச் கொடுத்துருக்கான். அப்போ உண்மையாக இது பவர் அங்கிரியோ. இப்போ என்ன பண்ணா நம்ம போட்டதை எடுத்து அப்படியே தூக்க வேண்டியதான். மானிட்டர் ஈஸி டு அசெம்பிள். பேபிஸ் அண்ட் சில்ட்ரனா? என்ன பேபிஸ்? கீப் திஸ் பிளாஸ்டிக் பேக் அவே ஃப்ரம் பேபிஸ் அண்ட் சில்ட்ரன். நாம இருக்கு அவங்க. நீங்க ஒரு காசு ஸ்கூல்ல இருக்காது இந்த மாதிரி கவர் வர போட்டு ஒரு பையன் மூஞ்சில போட்டு மூடி அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கோமா ஸ்டேஜ் போயிட்டாதானே. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க எந்த தந்தின்னு. ஓ மை காட். அங்க வருங்க திருப்பிக்கலாம். இப்படி அது மட்டும் இல்லை, பிவட் இல்லை போல. நல்லா இருக்குல்ல பிரபு? இந்த மானிட்டர் நீ இன்னிலேருந்து உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். வாய்ப்பு இல்ல ராஜா. Gigabyte நமக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல. ரிவ்யூ பண்ற வரைக்கும் நீங்க தான் யூஸ் பண்ணிட்டு கடைசியா ரிவ்யூ சொல்லணும். ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பிசி இவ்வளவு தூக்கிட்டு வந்து கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இதை எடுத்து போய் நம்ம பிரபுவோட டிஸ்க்ல போட போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல ஆன் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ பிரிச்சதுக்கு ஆன் பண்ணி ஒன்று பார்த்துடலாம் சோல்ஜர்ஸ். அது அப்படியே லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், அது லேப்டாப் வரும்போது இந்த ஹெச்டி அவங்க கொடுத்து ஹெச்டி பிரிச்சிடும். 4K டிஸ்பிளே லேப்டாப் கனெக்ட் பண்ணலாம் கேட்பீங்க. இல்லை 2060 இருக்கு. ஸோ நோ வரிஸ். HDMI to கனெக்ட் பண்ணிட்டோம்ப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் பின். நம்ம கிட்ட கிரைண்டர் பின் கிடையாது. ஸோ அதனால நார்மலாக கனெக்ட் பண்ணுவோம். கீழே பவர் கனெக்ட் செய்தாச்சு. இப்போ மானிட்டர் ஆன் செய்யும். சோல்ஜர்ஸ் தெரியுங்களா, எல்லா டிவிலையும் போகிற வீடியோ நான் போடுறேன். கோஸ்டாரிக்கா இன் 4K. பாருங்க சோல்ஜர்ஸ், ஹியர் கம்ஸ் தி 4K. பிரபு ஒரிஜினல் 4K கண்ணுக்கு தெரியுதா ப்ரோ உங்களுக்கு? வேற மாதிரி இருக்கு. இதுல பார்க்கிறதுக்கே வேற மாதிரி இருக்கு. ஓகே பிரபு, இது ஓகே. நம்மளோட 6K வீடியோ ஒன்று இருக்கு, அது போடுமா? யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கல. நீங்க தான் வரீங்க. நீங்க 2 பேர் சதீஷும் பிரபு வருவாங்க. நீங்க பாருங்க சோல்ஜர்ஸ். ஐக்கியவா பிரபு? உண்மையா வேற மாதிரி இருக்கு பிரபு. பிளாக் மேஜிக்கின் அருமையை பாருங்கள்.
பிரபு ஆனா தெரிஞ்சு பிரபு டீடைல் அப்படி தெரிஞ்சு பிரபு எந்த தியேட்டர் ஸ்கிரீன்லயே போடலாம் நினைக்கிறேன் நம்ம தியேட்டர்ல உன் படம் ஓடுச்சு ஐயா பிரபு வேற மாதிரி இருக்கிறது நான் எல்லாம் இருக்கிறேன் சரி வரேன் நான் அந்த ஆளுக்கு நான் அப்படியே வந்து பாக்குறேன் 5K திறந்து சொல்லு லேப்டாப் தாங்க மாட்டேங்குது சார்ஜர் நினைக்கணும்ல இப்போ பாருங்க வேற மாதிரி பிரபு இது அப்படியே நமக்கு பார்சல் அப்படி கொடுத்துட சொல்லுங்க Gigabyte ப்ளீஸ் கிவ்வே பண்ணுங்க எங்களுக்கு கிவ்வே பண்ணுங்க ஓகே சோல்ஜர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருக்குல்ல பிரபு கிட்ட வந்து இந்த வீடியோ வந்து பிரபு கிட்ட சொல்லி இந்த மானிட்டர் எடிட் பண்ண சொல்ல போகிறோம் ஸோ அதில் எடிட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லுவார் இவாங்க தூக்கிடலாம் ஆஃப் சுவிட்சா கட்ட போடு டேய் நிப்பாட்ற கேமரா நிப்பாட்ற கேமரா கட்ட போடா தூக்கி வைக்கறோடா ஹெல்ப் பண்ணு இப்போ ஹாய் சோல்ஜர்ஸ் சொல்லுங்க ஹாய் சோல்ஜர்ஸ் இந்த மைக்கா ஹாய் சோல்ஜர்ஸ் ஸோ பிரபு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணிட்டு மைக் அது வர வச்சிருக்கீங்க அதுதான் எடிட்டிங் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து பிரபுவோட லொகேஷன் செட்டப் பண்ணியாச்சு மானிட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக உள்ளது நான் பிரபு உங்களுக்கு கருத்து சொல்லுங்க பிரபு மை கருத்து ஃபுட்டேஜை போட்டு இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பிளாக் மேஜிக் இப்போ தான் வந்து டெஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கேன் பாய் சொல்லுங்க 15 நாள் கழிச்சு பார்க்க சொல்லுங்க ஓ நான் அவுட்ரோக்கு வைக்கணுமா 15 days later யாராவது பேசாதீங்க டைப் பண்ணுங்க பிரச்சனை இல்லை பேச மட்டும் பேசாதீங்க லவுட் ஸ்பீக்கர்ல இருந்து பாட்டு போடாதீங்க அம்பழம் வைக்கிற கண்ணம்மா ஆஃப் பண்ண சொல்றான் ஓகே சோல்ஜர்ஸ் இந்த Gigabyte மானிட்டர் நமக்கு ஆபீஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்ன பிரபு எத்தனை நாள் பிரபு அது ஒரு மாசம் ஆகுது ஸோ இந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா இந்த மானிட்டர் நான் யூஸ் பண்றேன்னா நான் யூஸ் பண்றது இல்ல பிரபு தான் பின்னாடி உட்காந்து யூஸ் பண்றேன் இப்பயும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா நானுமே பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்றது HDR வீடியோஸ்லாம் வந்து நான் அப்பப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ப்ராடக்ட் நாங்க இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நாங்க தயாராயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த மானிட்டர் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஆரம்பிக்கலாங்களா முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் முதல்ல நம்ம ஃபேஸ் பண்ற ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா மேட் ஃபினிஷ்ல 31.5 இன்ச்சஸ்ல நமக்கு டிஸ்ப்ளே பேனல் இருக்கு இது பாத்தீங்கன்னா 3 சைட் பெசல்ல கீழே மட்டும் பெசல் இருக்கும் அந்த பெசல்ல நமக்கு ஒரு LED இண்டிகேட்டர் இருக்கு அண்ட் Gigabyte லோகோ இருக்கு இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல இந்த ஸ்கிரிப்ட்ல கதை சொல்லிடுவோம் என்ன அப்படி பாக்குறீங்க ஏன் மேல சந்தேகமா உங்களுக்கு அதே மாதிரி கிரவுண்ட ஃபேஸ் பண்ண மாதிரி நமக்கு போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கடைசியா ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வெயிட் ஆக்சுவலாக அன்பாக்ஸ் பண்ண பார்த்துருப்பீங்க ஸ்டாண்டு தான் இருக்கிறதுல வெயிட் அதே மாதிரி ஸ்டாண்டோட பாட்டமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதோட பேஸ் ஆக்சுவலாக அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ரொட்டேட் பண்ண முடியும் ஆனா பிவட் மட்டும் பண்ண முடியாது 32 இன்ச்சஸ் பிவட் பண்றது சொன்ன ஆக்சுவலா ஏன்னா வந்து 32 இன்ச் நீங்க போர்ட்ரேட் மோட்ல வச்சீங்கன்னா எந்த பெருசு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடல் நமக்கு வேசா மவுண்ட் இருக்கு வேற நம்ம வந்து வேசா மவுண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெண்டு HDMI 2.1 இருக்கு இந்த HDMI 2.1 வச்சு நம்மளால வந்ததுன்னா 4K 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால வந்து நம்மளோட பிசியோட கனெக்ட் பண்ண முடியும் கன்சோல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களால 120 ஹெர்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாம பழைய கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா 4K 144 ஹெர்ட்ஸ் வந்து உங்களால கொண்டு வர முடியாது ஏன் அப்படின்னா இந்த 4K 144 ஹெர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா DSC யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அச்சீவ் பண்றோம் DSCன்றது பார்த்தா ஒரு கம்ப்ரஷன் டெக்னாலஜி சோ கம்ப்ரஸ் பண்ணி அதை டிஸ்ப்ளே காமிச்சு டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா அகைன் வந்து டீகம்ப்ரஸ் ஆகும் சோ அந்த டெக்னாலஜி வந்து ரீசன்ட்டா வர கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும் பழைய கிராஃபிக்ஸ் கார்ட்ல இருக்காது இது தவிர்த்து நமக்கு டிஸ்ப்ளே போர்ட் இருக்கு சோ டிஸ்ப்ளே போர்ட் உங்களோட பிசில இருந்தா கண்டிப்பா இதுல நீங்க 4K 144 ஹெர்ட்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும் அது இல்லாம மட்டும் தான் நான் முன்னாடி சொன்ன பிரச்சனை டிஸ்ப்ளே போர்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு டைப் சி இருக்கு இந்த டைப் சி மூலமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப் டு 15 வாட் வரைக்கும் சார்ஜிங் பண்ண முடியும் அட் தி சேம் டைம் இதுல வந்து நமக்கு DP சப்போர்ட் இருக்கனால USB-C மூலமா நம்ம வந்து டிஸ்ப்ளே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் இதுக்கப்புறம் 3 USB 3.0 போர்ட்ஸ் இருக்கு அண்ட் ஒரு USB-B அப்ஸ்ட்ரீம் போர்ட் இருக்கு இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டா AC பவர் கார்டு கனெக்ட் பண்ற மாதிரியான போர்ட்டும் இருக்கு ஏன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இன்பில்டாவே இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் அடாப்டர் இருக்கு ஸோ தனியா பவர் அடாப்டர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேனுவல் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பொதுவாக மானிட்டர்ஸ்ல அது இருக்காது இதுல கொடுத்துருக்காங்க இதுக்கான காரணம் என்ன இது கன்சியூம் பண்ற பவர் தான் கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 140 வாட் வரைக்கும் கன்சியூம் பண்ணும் இதுக்கப்புறம் இந்த மானிட்டர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற தெளிவா பார்ப்போம் முதல்ல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா KVM நான் முன்னாடி சொல்லிட்டு KVM அந்த KVM தான் Gigabyte பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் KVM மானிட்டர்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க ஆக்சுவலா இந்த KVM ஃபீச்சர் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான ஃபீச்சர் இன் திஸ் மானிட்டர் ஆக்சுவலா இந்த KVM ஃபீச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்ட் அண்ட் மவுஸை வந்து நீங்க உங்களோட மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த மானிட்டர்ல எக்ஸ்ட்ரா செகண்டரி மானிட்டர் இருக்கும் இல்லையா செகண்டரி
செகண்டரி லேப்டாப் அந்த மாதிரி விஷயத்தை டைப் சி மூலமா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த செகண்டரி லேப்டாப் ஆர் பிசிக்கு நீங்க வந்து கீபோர்ட் மவுஸை இன்னொரு தடவை கெல்டி கனெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் மானிட்டர் ஸ்விட்ச் பண்றது மூலமாவே ஒரே கீபோர்ட் அண்ட் மவுஸை வந்து ரெண்டு பிசிக்கு யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். ஏன் அப்படின்னா பொதுவாக நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா பர்சனல் லேப்டாப் ஒன்று வச்சிருப்பேன், அது தவிர்த்து ஒர்க்குக்கு வந்து பிசி வச்சிருப்பேன். ஸோ பர்சனல் லேப்டாப் இருக்கிற விஷயம் நான் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு டைமும் நான் வந்து கீபோர்ட் மவுஸை கெல்டி மாட்ட முடியாது. இந்த கேவிஎம் ஃபீச்சர் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஸ்விட்ச் பண்றது மூலமா நம்மளால வந்து கீபோர்ட் மவுஸோட கனெக்ஷனை வந்து மாத்திக்க முடியும். இது உண்மையாக ஒரு நல்ல ஃபீச்சர். கேவிஎம் ஃபீச்சர் தவிர்த்து இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் மோட் அண்ட் பிக்சர் பை பிக்சர் மோட் இருக்கு. பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் சோர்ஸ் அதாவது மெயின் பிசி இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்கிரீன் வந்து பெருசா தெரியும். செகண்டரி பிசி அதாவது லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்போட ஸ்கிரீன் வந்து சின்னதாக நீங்க ஓரத்தில் வச்சுக்கலாம் பிக்சர் இன் பிக்சர் மோட்ல. இது தவிர்த்து பிக்சர் பை பிக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க ரெண்டு சோர்ஸ் இருக்குன்னா அதை ரெண்டு பிசி ஒரு லேப்டாப் ஒரு பிசி அது டெஸ்க்டாப் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சைட் பை சைடு அதை வச்சுக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர்ல உங்களால் ரெண்டு பிசி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா OSD SideKickனு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. உங்களோட மானிட்டரோட செட்டிங்ஸை வந்து நீங்க வந்து மானிட்டர்ல சேஞ்ச் பண்ணாம பிசிலே சேஞ்ச் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவாக இது 10,000 to 15,000 மானிட்டர்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி இதுலயுமே இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். இது வரைக்கும் இந்த மானிட்டர் பத்தி நிறைய விஷயம் பார்த்திருப்போம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்கவே இல்லை. அதை பார்த்து இந்த மானிட்டரோட ஸ்பெக் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. Gigabyte என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்றதை இப்போ பார்ப்போம். இந்த மானிட்டர்ல பார்த்தீங்கன்னா 31.5 இன்ச்சஸ்ல ஐபிஎஸ் பேனல் இருக்கு. இந்த ஐபிஎஸ் பேனல் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இனோலக்ஸோட பேனல். ஆக்சுவலா இனோலக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா Gigabyteக்கு இந்த மானிட்டருக்கு இல்ல இந்த சீரிஸ் மானிட்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா OEM. இந்த பேனல் மேக்ஸிமம் நமக்கு 4Kல 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கும். அதே மாதிரி Gigabyte சொல்ற கலர் கேமட் வேல்யூஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 123% ஆஃப் sRGB வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 90% ஆஃப் DCI-P3 கலர் கேமட்டையும் கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து இதுல HDR 400 இருக்கு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பர்ல இருக்க ஸ்பெக். அண்ட் கலர் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பிட் சப்போர்ட் பண்ணணும். இதுல 8 பிட் வந்து நேட்டிவ், மீதி இருக்க 2 பிட் வந்து FRC இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பொதுவா வந்து டிஸ்பிளேல இருக்க டெக்னாலஜிஸ் எக்ஸ்பிளைன் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்றேன், கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் பத்தின விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மானிட்டர் எப்படி இருக்கு யூஸ் பண்றதுக்கு அப்படின்ற விஷயம் பார்க்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மானிட்டர் எப்படி தான் இருக்கு யூஸ் பண்றதுக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதுல இருக்க HDR ஃபீச்சர். பொதுவாக இருக்கிற எல்லா மானிட்டர்லயும் பார்த்தீங்கன்னா இந்த HDRன்றது கிட்டத்தட்ட கிமிக் தான். ஏன் அப்படின்னா நீங்க HDR வந்து ஒரு 1000 இருந்தால் அதான் பார்த்தீங்கன்னா அது உண்மையான HDR. அதாவது அது HDR பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா HDR 1000 இருக்கணும். ஆனா இது பார்த்தீங்கன்னா HDR 400 தான். ஸோ இந்த HDR 400 அந்த அளவுக்கு நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெருசா உங்களுக்கு ஃபீல் இருக்காது. அதுக்கும் HDRக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லைட்டா டிஃபரன்ஸ் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பெருசா நீங்க அதாவது எதிர்பார்க்க முடியாது. அது HDRக்காக நான் இந்த மானிட்டர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த மானிட்டர் வந்து கரெக்டான மானிட்டர் கிடையாது. HDRக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி. அதெல்லாம் Gigabyte சொல்றது படி பார்த்தீங்கன்னா இதுல 123% ஆஃப் sRGB கவர் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. அதே 90% ஆஃப் PCI D3 கவர் பண்ணணும்ன்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ் பண்றது. அது அப்படியே கவர் பண்ணுமாறு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டும் இப்போதைக்கு இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மானிட்டர்ஸ் பொதுவாக ரிவ்யூ பண்றதும் இல்ல பொதுவாக. ஏன்னா இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மானிட்டர் ரிவ்யூ நினைக்கிறேன். ஸோ இன் கேஸ் ஃபியூச்சர்ல மானிட்டர் ரிவ்யூ பண்ணா கண்டிப்பா அதுக்கான எக்யூப்மெண்ட் நம்ம வாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அதுல நம்ம பெருசா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா sRGB ப்ரொஃபைலுக்கு ஓகே தான். ஏன்னா sRGB பார்த்தீங்கன்னா 100% தானே போதும். ஸோ 100% இது கண்டிப்பா வந்து பண்ணுது. அண்ட் இந்த மானிட்டரோட பேனல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் டிமிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ லோக்கல் டிமிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஐபிஎஸ் பேனல் அப்படினால மல்டிபிள் ஜோன்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஜோன்ஸ் ஆஃப் பேக்லைட் இருக்கும். அந்த பேக்லைட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்த ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர் கேட்டா கண்டிப்பா நல்ல ஃபீச்சர் தான். ஆனா இந்த மானிட்டர்ல அது ஒர்க் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகல. ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா டிம்மிங் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ டிம்மிங் ஜோன்ஸ் பெருசா இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த டிரான்சிஷன் வந்து நம்மளால அப்படியே நோட்டீஸ் பண்ண முடியுது. பிளாக் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒயிட் நீங்க வச்சு நீங்க ஸ்கிரீன்ல அதை பார்த்திருப்பீங்க. வேணும்னா நீங்க அந்த லோக்கல் டிம்மிங் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பேக்லைட் ப்ளீடிங். ஸோ பேக்லைட் ப்ளீடிங் நாங்க என்ன பண்ணோம்னா பிளாக் கலர் ஸ்கிரீன் வச்சு பார்த்தோம். ஸோ பேக்லைட் ப்ளீடிங் இருக்கான்னு கேட்டா ஐபிஎஸ் பேனல்னாலே அது இருக்கும். ஸோ இந்த மானிட்டர்லும் இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நீங்க ஸ்கிரீன்ல இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. அண்ட் வீடியோல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் நேரில் பார்க்கறதோட எப்பவுமே கொஞ்சம் வீடியோ டிஃபரன்ஸ் இருக்கும். பேக்லைட் ப்ளீடிங்ல எனக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்க மாதிரி இல்லை. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர மானிட்டர் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்காம இதுலயே ஸ்பீக்கர் இருக்கு. அந்த ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம மானிட்டர்ல இருக்கிற ஸ்பீக்கர் வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. அதே மாதிரி இதுல இருக்க ஸ்பீக்கருமே யூஸ்ஃபுல் கிடையாது. இது எப்போ யூஸ் ஆகுனா ஒரு தனி அறையில் நீங்கள் தனியா இருக்கிறீங்க, வேற யாரும் இல்ல, ஃபேன் போடல, ஏசி மட்டும் போறீங்க, இல்ல ஏசியும் போடல, அப்படியே உட்காந்துறீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மானிட்டரோட பர்சனல் யூஸ் ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியன் வந்து நான் கொடுப்பேனான்னு கேட்டீங்கன்னா நான் கொடுக்கறதோட பிரபு கொடுக்கிறது கரெக்டா இருக்கும். ஸோ பிரபு கிட்ட இந்த மானிட்டர் எப்படி இருக்கு, ஏன்னா நம்மளோட 4K and 6K ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல எடிட் பண்ணிருக்காரு. ஸோ எப்படி இருக்கு இந்த மானிட்டர் அப்படின்ற விஷயம் வந்து பிரபு தான் சொல்ல வேண்டும். ஸோ அந்த டாஸ்க் வந்து நம்ம பிரபு
பிரபுகிட்டே கொடுத்துரும். கேள்விகள் கேளு பதில் சொல்றேன். ஒரு மாசம் யூஸ் பண்ணல டிஸ்ப்ளே எப்படி இருக்கு, மானிட்டர் எப்படி இருக்கு, கலர் எப்படி இருக்கு, ரெசல்யூஷன் எப்படி இருக்கு? இந்தியாவுல ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டர் ரொம்ப பெருசா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பயந்தது இவ்வளவு பெரிய மானிட்டர் கிட்ட உட்காந்தா கண்ணு வலிக்கும் தலை வலிக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா இல்ல, கரெக்டா இருக்கு. அப்படியே உட்கார வச்சு ஒர்க் பண்ணா இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ண முடியுது. ஆனா இந்த தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா பார்வை பறிபோய் விட்டதே. அதுக்கப்புறம் கலர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. முன்னாடி 1080p யூஸ் பண்ணிட்டு இப்போ 4K போறது வேற மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கப்புறமும் திருப்பி 1080 போகணுமான்னு நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. காய்ஸ் Gigabyte பாக்குறீங்களா? இந்த மானிட்டர் அப்படியே எங்களுக்கு தந்துட்டீங்கன்னா நாங்க யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 4Kல இனிமே வீடியோஸ் வர ஆரம்பிச்சிச்சு, பிளாக் மேஜிக் இருக்கு. ஸோ அதனால நீங்க பார்த்து பண்ணி விடுங்க. நக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒப்பீனியன் வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இல்லாமல் சும்மா பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர் உண்மையாக சூப்பராக தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். ஆனால் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு 10 bit 12 bit ஃபைலை வந்து நான் எடிட் பண்ணி கலர் வந்து பக்காவாக இருக்கும், நான் அதை வந்து அப்படியே வந்து தேட்டரில் போட போகிறேன், இல்லை வந்து மூவிக்கு யூஸ் பண்ண போகிறேன், கலர் அக்யூரேசி ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த மானிட்டர் தேவைப்படாது. நீங்கள் வேறு மானிட்டர் தான் போடுற மாதிரி கலர் அக்யூரேசிக்கு. அதே ஒரு கேமிங் நான் பக்கம் ஆட போறேன் அப்படின்னா இதோட ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க மானிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Gigabyteலயே RS எடிஷன்ல இருக்கு. இதோட ஆஸ்தெட்டிக்ஸ்ல இதோட நல்லாவும் இருக்கும். நீங்க அது கூட ட்ரை பண்ணலாம். மீடியா கன்சப்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா இந்த மானிட்டர்ல இருக்கிற கலர் அக்யூரேசி உங்களுக்கு தேவைப்படாது. நல்லா இருப்பியா தம்பி நீ? நல்லா இருப்பியா நீ? ஸோ இந்த மாதிரி இது யாருக்குமே தேவைப்படாத அப்புறம் அப்படின்னு அப்படி கிடையாது. இது எல்லாமே நான் பேலன்ஸ்டாக பண்ணுவேன், நான் எல்லாமே பண்ணுவேன், ஆனால் பேலன்ஸ்டாக பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மானிட்டர் வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் மானிட்டர் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணணும்னு இல்லாமல் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் டைம் கிடைக்கும்போது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மானிட்டர் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்பெக்குக்கு இருக்கிற மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும் பொதுவாகவே. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா மற்ற மானிட்டர்ஸுமே ப்ரைஸியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மானிட்டர் வந்து பெட்டர் சாய்ஸ். ஸோ என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் போடுங்க. அண்ட் வேற ஏதாவது விஷயங்கள் நாங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணணும், புதுசாக வந்து டெஸ்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது சஜஷன் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிலாம் இருந்தால் அந்த கமெண்ட்டில் போடுங்க. இல்லை பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, ட்விட்டர் ஐடி இருக்குது, அதில் டிஎம் பண்ணுறதா டிஎம் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட மற்ற சேனல்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. A2D Bytes, மிஸ்டர் கேகே, ஜி இன்ஜினியர். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சோல்ஜர்ஸ் ஜி இன்ஜினியர் வரமாட்டேங்குது என்ன பிரச்சனை தெரியுமா சோல்ஜர்ஸ்? பின்னாடி பாருங்க சோல்ஜர்ஸ் எத்தனை எடிட்டர்ஸ் இருக்காங்கன்ட்டு. இங்க பாருங்க பிரபு ஒரு எடிட்டர், அங்க பாருங்க ஆகாஷ் ஒரு எடிட்டர், நீங்க பாருங்க இந்த சைடு ஒரு எடிட்டர் இருக்கு. யாருன்னு தெரியுதா? மூஞ்ச திருப்பி கேக்கே. இவங்க தான் சோல்ஜர்ஸ் எடிட்டர்ஸ். ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கே எங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனை நாள் ப்ரிப்பேர் ஆகுது உங்களுக்கு? 3 நாள் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். 3 நாள் ஒரு நாள் ஆகுது. பிரபு எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய் கணேசா, பின்னாடி பாய் சொல்றேன்.